Hello friends, welcome to Bonus Channel 27. இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை மூணையும் வதக்கி அரைக்கிறதால மீன் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மீன் குழம்புக்கு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மீன் குழம்புக்கு பூண்டும் அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்ச மிக்சரை சேர்த்துடலாம். கூடவே நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் மசாலா பொடியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். குழம்பும் நல்லா கொதித்து கெட்டியாகும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் சேருங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வச்சோன்னா மீன் குழஞ்சிடும். மீன் குழம்புல மூழ்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
மீன் உடஞ்சிடாத மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சங்கரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சங்கரா மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மீன் குழம்பு ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.